வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால 2024ல வெளியான மரணம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஹாரர் கலந்து சூப்பரா சொல்லியிருப்பாங்க. இந்த படம் தமிழ்லயும் அதே பேர்ல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கூட பாருங்க. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய திருப்பங்கள் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 3 பேர் சேர்ந்த மாதிரி பாடியை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப கார்ல டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த 3 பேரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு 2 பசங்க இருக்காங்க. இவங்க யாரு என்னன்றது போக போக நமக்கு தெரியும். இவங்க 3 பேருமே யாரையோ கொலை பண்ணிருக்காங்க போல. டிஸ்போஸ் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல டிஸ்போஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனை அப்படியே கட் பண்ணி வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. பார்ட்டிலாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணு மயங்கின மாதிரி விழுந்திருக்காங்க. இந்த பொண்ணு பேரு நிஷா அப்படின்றது. இந்த படத்துல இவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இப்ப கண் முழிச்சவங்க இங்க எதுக்காக படுத்துட்டு இருக்கோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. யாராவது இருக்காங்களான்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா பார்ட்டி பண்ணி இவங்க போதையில இந்த இடத்துல விழுந்து கடந்திருக்காங்க போல. உன் அப்பா கிட்ட இருந்து திரும்ப திரும்ப கால் வந்துகிட்டே இருக்கு, சீக்கிரமா வீட்டுக்கு போன்ற மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. இவங்களும் கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கார்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, திடீர்னு ஒரு இடத்துல கார் ரிப்பேர் ஆயிருது. என்ன கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இவங்க பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசினாங்கல்ல, அவர்கிட்ட கேட்டு பாப்போன்ற மாதிரி கால் பண்ணி கேக்குறாங்க. அவருமே என்ன ஏதுன்றதை இறங்கி செக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இங்க இருட்டா இருக்கு, எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ செக் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே தைரியத்தை வர வச்சுட்டு செக் பண்றாங்க. ஒரு வயர் விட்டுருக்கு, அதை ஜாயின் பண்ணிட்டா சரியாயிடும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஜாயின் பண்றாங்க. திரும்பி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. இவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வண்டி எடுத்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 2 பசங்க குடிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அவங்கள கிராஸ் பண்ண மாதிரி தான் போறாங்க. அப்படி போனவங்களோட காரு வேற ஒரு இடத்துல நின்றுது. இதை இந்த 2 பசங்களுமே கவனிக்கிறாங்க. எல்லை மீறி நடக்கலான்னு ஏதோ பிளான் போடுறாங்க போல. மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க. என்ன திரும்பி கார் நின்றுச்சுன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் போன் மூலியமா ஹெல்ப் பண்ணாரு பாத்தீங்களா, அவருக்கே கால் பண்ணலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அவருக்கு கால் போகவே மாட்டேங்குது. அப்ப கரெக்டா இந்த 2 பசங்க பைக்ல இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன மேடம், கார்ல ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப 2 பேர்ல ஒருத்தர் இருக்காருல்ல, மச்சான் நீ போய் மெக்கானிக்க கூட்டுவான்ற மாதிரி சொல்றாரு. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு பைக் ஏத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியலையேன்ற மாதிரி இந்த நிஷா யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. அந்த ஃப்ரெண்டு கிட்ட திரும்பி கார் நின்றுச்சுன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப இவனுக்கு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. என்னடா வேலையை ஆரம்பிச்சிட்டியா, சீக்கிரமா ஆரம்பின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இப்ப திடீர்னு இவர் இருக்காரு பாத்தீங்களா, நிஷாவை துரத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் என்ன துரத்துறான், நம்ம கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றான் போல, ஓடிடணும்ன்ற மாதிரி வேகமா ஓடுறாங்க. எங்கடி ஓட பாக்குறன்ற மாதிரி அவருமே ஒரு இடத்துல லாக் பண்ணிடுறாரு. எங்க கிட்ட இருந்து யாருமே தப்பிச்சது கிடையாதுன்ற மாதிரி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா நிஷா உடம்புக்குள்ள பேய் பூந்துருது போல. இப்ப நிஷா பேய் மாதிரி மாறிடுறாங்க. அதை பாக்குற இவனுக்கு பயம் வந்துருது. வேகமா ஓடுறான். இப்ப இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் எங்க போனான்ற மாதிரி ஃப்ரெண்டை தேடிட்டு இருக்காரு. அப்படி தேடி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஃப்ரெண்டு ஒரு இடத்துல கொடூரமா இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரியுது. டே மச்சான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வருது. அச்சுச்சோ இவ உடம்புல பேய் இருக்கு போல, நம்ம ஓடிடணும்ன்ற மாதிரி இவரும் தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா அந்த பேய் கொடூரமா இவரோட கதையை முடிக்குது. இது எல்லாமே நிஷாக்கு வந்த கனவுன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாங்க. ஒரு பொண்ணோ 2 பசங்களும் சேர்ந்த மாதிரி ஒரு பாடியை புதைச்சு வச்சாங்க பாத்தீங்களா, அதுல அந்த பொண்ணோட பேரு வர்ஷா அப்படின்றது. அந்த வர்ஷாவை தான் இப்ப நமக்கு காட்டுறாங்க. அந்த வர்ஷா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நிஷாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. நிஷா வித்தியாசமா கனவு வந்ததுல அதை பத்திலாம் வர்ஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, தேவையில்லாம யோசிக்காதன்ற மாதிரி வர்ஷா சொல்றாங்க. இப்போ ஒரு கிராமத்தை நமக்கு காட்டுறாங்க. கிராமத்துல இருக்க ஒரு நபருக்கு பேய் பிடிச்சிருக்கு போல. சிட்டில இருந்து ஒருத்தனை வர வைக்க போறாங்களாம் அப்படின்ற மாதிரி ஊர்க்காரங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஒரு நபரோட அண்ணனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கும். இந்த இடத்துக்கு மைக்கேல்னு ஒருத்தர் பேய் ஓட்டுறதுக்காக வந்திருக்காரு. கோட் சூட்லாம் போட்டு ஆள் கொஞ்சம் மாசா வந்துட்டு இருக்காரு. இங்க இருக்கவர் இருக்காருல, என் அண்ணனுக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, உள்ளதான் கட்டி போட்டு வச்சிருக்கோம், போய் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி மைக்கேலுமே உள்ள வந்துட்டு இருக்காரு. பேய் ஓட்டது தான் மைக்கிளோட வேலை போல. அண்ணன் உடம்புல பேய் இருக்கு, லாக் பண்ண மாதிரி தான் வச்சிருக்காங்க. இவருமே இது உன்னோட இடம் இல்ல, இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் அந்த பேய் கிட்ட பேசுறாரு. அந்த பேய் இவர் அட்டாக் பண்ற மாதிரிலாம் பக்கத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா இவர் மாந்திரிகம் சம்பந்தமா சில விஷயங்களை பண்றாரு. அது மூலியமா அந்த பேய் இவரோட கண்ட்ரோலுக்குள்ள வருது. ஒரு ஸ்டேஜ்ல இவர் உடம்ப விட்டு போக பாக்குது. அப்படி போக பார்க்கும்போது இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டில்ல அந்த பேய் அடைச்சிடுறாரு. பாட்டில்ல பேய் அடைச்சிட்டேன், இதுக்கப்புறம் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரிலாம் அந்த தம்பி கிட்ட சொல்றாரு. இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங் 3
3 பேர் சேர்ந்து கொலை பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க 3 பேருமே நிஷாவோட ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்ப அதுல ஒருத்தர் இருக்கார்ல, நம்ம எப்பவுமே மீட் பண்ற இடத்துல மீட் பண்ணலான்ற மாதிரி எல்லாருக்குமே ஆடியோ நோட்லாம் போட்டு விடுறாரு. எல்லாருமே அந்த ஆடியோ நோட்டை கேக்குறாங்க. நிஷாவும் அந்த ஆடியோ நோட்டை கேக்குறாங்கல்ல, இப்ப கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்ணுங்க 2 பேருமே காருக்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. காஃபி குடிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேருமே ஜாலியா அந்த இடத்துல கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. பசங்க பேரை சொல்லிடுறேன். இப்ப பேட் வச்சிருக்க நபரோட பேரு விஜய் அப்படின்றது, பால் போடுற நபரோட பேரு பிரேம் அப்படின்றது. விஜய் பாலை தூக்கி அடிச்சிருப்பாரு, பிரேமும் பாலை எடுக்கலான்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்காரு. அப்படி போன பிரேம் வராம இருக்காரு. இவன் எங்க போனான்ற மாதிரி இங்க இருக்கவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப நிஷாவும் இங்க இருக்கவங்க கிட்ட பேசலாம் திரும்புறாங்க. பார்த்தா இங்க இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் காணாம போயிடுறாங்க. காரம் காணாம போயிருது. அதுக்குள்ள எப்படி காணாம போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சரி, போன பிரேம்க்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பிரேம தேடி வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல பார்த்தா பிரேமோட வயிறு கிழிஞ்சிருக்கு. உள்ள இருந்து குடல்லாம் கீழே சிந்திட்டு இருக்கு. அவர் பேய் மாதிரி தெரியறாரு. இப்ப வேகமா இவங்களை நோக்கி வராரு. இவங்களுமே பயந்துட்டு இருக்காங்க. ஆனா பக்கத்துல வந்தவர் மாயமா மறைஞ்சு போயிடுறாரு. நம்மளை சுத்தி என்னதான் நடக்குது, இதுவும் ஒரு வேளை கனவான்ற மாதிரிலாம் இவங்க பயந்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இந்த இடம் இருட்டா மாறிடுது. திடீர்னு எப்படி இருட்டாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பக்கத்துலயே ஒரு விளக்கு இருக்கு. அந்த விளக்கை எடுத்துக்கலான்ற மாதிரி கையில இவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி நிஷாவும் செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒரு கிணத்துக்குள்ள இருந்து தான் சவுண்ட் கேக்குது. இவங்களும் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சட்டுன்னு யாரோ இவங்க முதுகுல கைய வைக்கிறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா விஜய் தான் கைய வச்சிருப்பாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரிய மாட்டேங்குது, உடனே இங்க இருந்து கிளம்பணும்ன்ற மாதிரிலாம் விஜய் கிட்ட சொல்றாங்க. மேற்கொண்டு இவங்க 2 பேருமே சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா திரும்பி விஜய் காணாம போயிடுறாரு. கூட தானே வந்தான், எப்படி காணாம போனா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இவங்களுக்கு வந்த கனவு போல. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. நமக்கு வர எல்லாமே கனவா, இல்ல உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இப்ப நிஷா இருக்காங்கல்ல, தீபான்ற ஒரு டாக்டரை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு தொடர்ச்சியா இந்த மாதிரிலாம் கனவு வந்துட்டு இருக்கு பாத்தீங்களா, அதை பத்திலாம் தீபா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் கனவு மாதிரி தெரியல, அதை தாண்டி வேற ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு போல. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பேய் ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் கூட கான்டாக்ட் ஏற்படுத்தி வர்றேன், நீங்க அவன்கிட்ட பேசி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கிறீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி இந்த நிஷாவுமே ஏத்துக்கிறாங்க. இந்த மைக்கிளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம தான் இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்து ஒரு தம்மு சரக்குன்னு அடிச்சிட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு போல. அந்த பொண்ணு கூட பழகினதை பத்திலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே படுத்து இவர் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. இவர் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு பக்கத்துல வந்து படுக்கிறாங்க. என்ன மிஸ் பண்ணியான்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறாங்க. அவங்க பேரு ஷாலினி அப்படின்றது. அவங்க தான் இவரோட லவ்வரா இருப்பாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் போது இவரோட கண்ணுல கண்ணீர் வர மாதிரிலாம் நமக்கு காட்டுறாங்க. இப்ப அப்படியே டைம் ஓடுது. திடீர்னு இவருக்கு சவுண்ட் கேக்குது. ஷாலினியோட சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி இவரும் நிமிந்து பாக்குறாரு. ஷாலினி பார்த்தா வேற ஒரு நபர் கூட ஒண்ணா இருக்காங்க. மைக்கேல், நான் ஒன்ன லவ் பண்ணல, இவனை தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2 பேருமே மைக்கேலை கிண்டல் பண்ணிலாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. மைக்கேல் இதை சுவாகமா பார்த்துட்டு இருக்காரு. இது எல்லாமே மைக்கேலோட மண்டக்குள்ள தான் ஓடிட்டு இருக்கு போல. சட்டுன்னு இவரும் தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தீபான ஒரு டாக்டரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க இவரோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. இவர் குடிச்சு குடிச்சு உடம்பை கெடுத்துட்டு இருக்காருல, இவரோட ஹெல்த் கண்டிஷனும் நாளுக்கு நாள் மோசமாகிக்கிட்டே இருக்கு. இந்த குடிக்கிறத ஸ்டாப் பண்ணுன்னு சொன்னா நீ கேட்க மாட்டியான்ற மாதிரி கோவப்படுறாங்க. என்னால அப்பெல்லாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே வந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க கிட்ட நிஷான் ஒரு பேஷண்ட் வந்தாங்கல்ல, அவங்க பிரச்சனை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி அட்ரஸ தந்துடுறாங்க. அதே சமயம் இந்த தீபா இருக்காங்கல்ல, இவர் கூட ஸ்கூல்ல சேர்ந்து படிச்சவங்களா இருப்பாங்க. ஒன் சைடா லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர் தான் ஷாலினின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் சோகமா சொல்லி இவரோட தோல்ல சாயிறாங்க. இவரும் தடுக்கலாம் மாட்டாரு, அமைதியா இருந்துட்டு இருக்காரு. சரி, நம்ம நிஷாவை போய் பார்க்கலான்ற மாதிரி நிஷாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. நிஷாவும் டாக்டர் சொன்னது உங்களை பத்தி தானா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. சரி, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களுமே இவங்களுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. வாட்டி 2 பேரை கொல்ற மாதிரி கனவு வந்திருக்கும், 2வது வாட்டி வேற மாதிரி கனவு வந்திருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா எப்பத்துல இருந்து இந்த கனவு வருது அப்படின்ற மாதிரி இவர் கேட்கறாரு. கடைசி 2 வாரமா தான் இந்த மாதிரிலாம் எனக்கு தோணுதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, இதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா உங்க கனவுல நானும் டிராவல் பண்ணணும்னு சொல்றாரு. இது கனவுல டிராவல் பண்ண போறீங்களா, அதெல்லாம் முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. நிச்சயமா முடியும், நான் இந்த நாள் நைட்டு வரேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப மைக்கேல் அவரோட வீட்டுல இருக்காரு. ஷாலினி கற்பனையில தெரியறாங்க. ஷாலினி இவரை கிஸ் பண்ற மாதிரி நெருங்கி வந்துட்டு இருக்காங்க. இவரும் கிஸ் பண்ற மாதிரிலாம் போறாரு. ஆனா ஷாலினி சட்டுன்னு கத்தி வச்சு இவரோட நெஞ்சிலேயே குத்திடுறாங்க. இந்த மாதிரிலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க போல. இவர் சட்டுன்னு தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாரு. அவங்க வீட்டுக்கு கிளம்பலான்னு கிளம்புறாரு. நிஷாக்கு வர்ஷான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கல்ல, நைட்டு நேரம் பதட்டமா இவங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. என்ன இந்த
நேரம் வந்திருக்கன்ற மாதிரிலாம் நிஷா கேக்குறாங்க. நிஷா, உங்ககிட்ட நாங்க 3 பேருமே ஒரு விஷயத்த மறைச்சிட்டோம், அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த கொலை பண்ணதை பத்தி தான் சொல்ல போறாங்க போல. இப்ப சொல்றதுக்காக வராங்கல்ல, அதுக்குள்ள யாரோ கதவை தட்டுற சவுண்ட் கேக்குது. வர்ஷா, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு இவங்களும் பாக்குறாங்க. பார்த்தா மைக்கேல் தான் வந்திருக்காரு. மைக்கேலுமே செட்டப் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ உள்ள வந்த நிஷா இருக்காங்கல்ல, நான் ஒருத்தரை வர சொன்னேன், அவர் தான் வந்திருக்காரு, நீ வீட்டுக்குள்ளேயே இரு, நான் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. இவர் 2 பேர் படுக்கிறதுக்கான செட்டப்பை தான் அமைச்சிட்டு இருக்காரு. நான் உங்களை முழுசா நம்பலாமா, உங்களுக்கு பேயெல்லாம் ஓட்ட தெரியும்ன்றதை நான் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இவருமே இதுக்கு முன்னாடி இவர் பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இவரை பொறுத்த வரைக்கும் மாந்திரிகம்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட ட்ரைனிங் மாதிரிலாம் நிறைய எடுத்திருப்பாரு. அது மூலியமா தான் நிறைய சக்திலாம் இவருக்கு கிடைச்சிருக்கும். பேயை ஃபீல் பண்ற மாதிரியான சக்திலாம் கிடைச்சிருக்கும். இறந்து போய் வீட்டுல இருக்கவங்க கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சில பேய்ங்க ஆசைப்படும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பேய்ங்க கிட்ட எல்லாம் இவர் போய் பேசுவாரு. சில முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஃபேமிலிக்கு பேசி இவர் வாங்கி தருவாரு. இந்த மாதிரி நிறைய வேலைலாம் இவர் பண்ணிருப்பாரு. என்ன தாராளமா நம்பலான்னு சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப 2 பேருமே பெட்ல படுத்துறாங்க. நிஷாக்கு கனவு வந்தா அந்த கனவுல டிராவல் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நிஷாவோட உடம்பெல்லாம் பயங்கரமா ஆடிட்டு இருக்கு. திடீர்னு நிஷாவோட உடம்புக்குள்ள பேய் வந்துருது போல. முகம்லாம் கொஞ்சம் ஒயிட்டா மாறிடுது. இப்ப நிஷா இருக்காங்கல்ல, இவரை கண்டுக்காம ரூம்குள்ள போறாங்க. ரூம்குள்ள நிஷா வந்திருக்க கெட்டப்ப பார்த்து வர்ஷா பயந்துடுறாங்க. என்ன இவ பேய் மாதிரி இருக்கான்ற மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. என்ன எதுவும் பண்ணிடாத, என்ன விட்டுன்ற மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஆனா வந்திருக்க நிஷா இருக்காங்கல்ல, சட்டுன்னு அட்டாக் பண்ண பாக்குறாங்க. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இந்த பேயை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. மந்திரத்தை சொல்லாத, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவங்க தடுக்கிறதுக்கு பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, நிஷாவை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்டேஜ்ல நார்மல் ஆக்கிடுறாரு. நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க சுய நினைவுக்கு வராங்க. என்னாச்சு, நான் ஏதாவது உன்னை காயப்பத்திட்டனா அப்படின்ற மாதிரி வர்ஷா கிட்ட கேக்குறாங்க. வர்ஷா இவங்களை பார்த்து செம்மையா பயப்படுறா. இங்க இருந்து ஓடி போயிடுறா. அவகிட்ட நீங்களாவது கனவுன்னு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அதுக்கு மைக்கேல் இருக்கார்ல, இப்ப இங்க நடந்தது கனவு கிடையாது, நிஜமாலேயே நடந்த விஷயம். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல நீங்க 2 பேரை கொலை பண்ணதா சொன்னீங்கல்ல, அதுவும் கனவு கிடையாது, நிஜமாலேயே நடந்த விஷயம். நான் நியூஸ் பேப்பர்ல இதை பத்தி படிச்சேன்னு சொல்லிட்டாரு. 2வது வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கும் போது திடீர்னு இருட்டாச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் தான் உங்களோட கனவு. மற்றபடி உண்மையிலேயே நீங்க 2 கொலை பண்ணிருக்கீங்க. உங்க உடம்புல இருக்க பேய் தான் இந்த கொலையை பண்ணிருக்குன்னு சொல்றாரு. இங்கதான் இன்டர்வியூல போடுறாங்க. இப்ப மைக்கேலும் உங்க வீட்டை முழுசா செக் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டாரு. ஒரு குச்சியை கயர்ல கட்டிடுறாரு. அந்த குச்சி ஒவ்வொரு இடமா கொண்டு போயிட்டு இருக்காரு. அது ஒரு இடத்துல பயங்கரமா ஆடுது. அந்த இடத்துல செக் பண்ணா ஒரு பேக் தான் இருக்கு. இது யாரோட பேக்ன்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. என் ஃப்ரெண்ட் ஆரிகாவோட பேக், என் ரூம்மேட்டா இருந்தா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆரிகா இப்ப எங்க, ஏதாவது ஆயிடுச்சான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஏதாவது ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல, திடீர்னு ஆரிகா மிஸ் ஆயிட்டா, அப்பாவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மைக்கேல் என்ன நினைக்கிறாருன்னா, இவங்க ரூம்மேட்டானா ஆரிகாக்கு ஏதோ ஆயிருக்கு, ஆரிகா தான் இந்த மாதிரி ஆன்மாவா வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உங்க கனவுல நான் டிராவல் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆரிகாவோட ஷாலு அதே மாதிரி பேக் இந்த இடத்துல தானே இருக்கு, அதெல்லாம் பக்கத்துல வச்சுக்கிட்டா கண்டிப்பா ஆரிகா கனவுல வருவாங்க, அவங்க கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. நீங்க படுங்க, கண்ணை மூடி தூங்குங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. பொதுவா படுத்தோன்னு தூக்கம் வராதுல்ல, ஜெனரலா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால இந்த ஃபீல்டுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்ற மாதிரி நிஷா கேக்குறாங்க. இவருமே அதுக்கான காரணத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு பிளாஷ்பேக் மாதிரி தான் இந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு இடத்துல மாங்காய் பறிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அந்த மரத்துக்கிட்ட போகாத, அங்க பேய் இருக்கு, ஒழுங்கா போயிடுன்ற மாதிரி அங்க இருக்கவர் சொல்லியிருப்பாரு. இவர் விளையாட்டுக்கு சொல்றாரா இல்ல உண்மையா சொல்றாரா அப்படின்ற மாதிரி இந்த பையனுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். நைட்டு நேரம் தைரியமா போய் மாங்காய் பறிக்கலான்ற மாதிரி வந்திருப்பான். பார்த்தா அந்த மரத்துல உண்மையிலேயே ஒரு பேய் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் பேய் மேல இவனுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். அதை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிச்சிருப்பான். அதுக்கப்புறம் தான் இந்த வேலையை நான் ரெகுலர் ஆக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த டைம்ல தான் ஷாலினின்ற ஒரு பொண்ணுக்கும் இவருக்கும் லவ் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். 2 பேருமே ரொம்ப க்ளோஸான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. கல்யாணம்ன்ற விஷயம் வரும்போது ஷாலினி ஒரு பிரச்சனை பண்றாங்க. அது என்னன்னா, இந்த வேலைலாம் பார்த்தா என்னோட வீட்டுல எப்படி ஏத்துப்பாங்க, என்னோட வீட்டுல உன்னை ஏத்துக்க மாட்டாங்க, நீ வேற வேலை பாருன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, லவ் பண்ண வரைக்கும் என்னோட வேலை உனக்கு தப்பா தெரியல, இப்பதான் பிரச்சனையா தெரியுதான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. அவங்களும் கோச்சுக்கிட்டு கிளம்பி இருப்பாங்க. யோசிச்சு பார்க்கும்போது நம்ம மேலதான் தப்புன்னு இவருக்கு தோணி இருக்கும். ஷாலினி கிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு அவங்களோட வீட்டுல அவங்கள பாக்குறதுக்காக வராரு. அப்ப ரூம்ல இருந்து சவுண்டு கேக்குது. இவருமே சட்டுன்னு திறந்து பாக்குறாரு. பார்த்தா ஷாலினி வேற ஒரு நபர் கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஷாலினி நம்ம கிட்ட சொன்ன எல்லாமே காரணம் தான். ஷாலினி வேற ஒருத்தனை பார்த்துட்டா, நம்மளை கழட்டி விடுறதுக்காக தான் இப்படி பேசியிருக்கான்றது இவருக்கு புரிஞ்சிருது. இதனால ஷாலினி கிட்ட சண்டை போடுறாரு. அப்படிதான் இவங்க 2 பேருமே பிரிஞ்சிருப்பாங்க. அப்பத்துல இருந்து தான் இவர் எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இவரோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருது. அதனால தான் ரத்த வாந்திலாம் கூட சில சமயம் எடுப்பாரு. இப்ப எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இவங்க தூங்கிடுறாங்க. இவங்க தூங்கணும்னா கனவுலாம் வர ஆரம்பிக்குது. அந்த கனவுக்குள்ள நம்மளும் டிராவல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே டிராவல் பண்றாரு.
ரெண்டு பேருமே எங்க வந்திருக்காங்கன்னே தெரியல. சுடுகாடு மாதிரியான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. என்ன இங்க வந்திருக்கோன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு நபர் இவங்க கண்ணுக்கு தெரியுறாரு. அந்த நபர் யாருன்றது நிஷாக்கு தெரியும் போல. இவர் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப மைக்கில் அந்த நபர் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த நபருமே என்னோட பொண்ணு அநியாயத்துக்கு இறந்து போயிட்டா தம்பி, நானும் இறந்து போயிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நிஷா இருக்கிறத கவனிச்சிடுறாரு. நிஷா, நான் யாருன்னு தெரியுதாமா? நான் தான் ஆரிகாவோட அப்பா. ஆரிகா அநியாயத்துக்கு இறந்து போயிட்டாமா. அவ இறந்து போனதுக்கு யாரெல்லாம் காரணம்ன்றது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக வராரு. அப்ப இந்த கனவு விட்டு விட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி வரதுக்கு என்ன காரணம்னா இவங்க கண் முழிக்கிறாங்க. தெரியாதனமா இவங்க கண் முழிச்சிடுறாங்க. அதனால இவருமே கண் முழிச்சிடுறாரு. ஆரிகாவோட சாவுக்கு யாரு காரணம் தெரியுமான்ற மாதிரி சொல்றதுக்கு வந்திருப்பாரு. உங்ககிட்ட எதுக்காக சொல்ல வந்தாரு? அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க போல. ஃப்ரெண்ட்ஸை பத்தியும் ஆரிகாவை பத்தியும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்களுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோகா ட்ரேஸ் எல்லாம் ஓட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல உட்காந்துதான் இவங்க 5 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இவங்க 5 பேர்ல ஆரிகாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வசதியானவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட அடிக்கடி இவங்க காசெல்லாம் வாங்குவாங்க போல. ஆக்சுவலா இப்ப வருஷாக்கு நிறைய காசெல்லாம் தேவைப்படுது. எனக்கு காசு தேவைப்படுது, உன்னால தர முடியுமான்ற மாதிரி ஆரிகா கிட்ட கேக்குறாங்க. ஆரிகாவும் சீக்கிரமா ரெடி பண்ணி உனக்கு தரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. திடீர்னு ஆரிகாக்கு வேலை வந்துருது. நான் கிளம்புறேன்ற மாதிரி ஆரிகா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நிஷா இருக்காங்கல்ல, தெரியாம ஆரிகாவை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டேன். எப்ப பாரு ஏடிஎம் மாதிரி அவளை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவளை நாங்க ஃப்ரெண்டாலாம் பார்க்கல, ஏடிஎம் மிஷினா தான் பாக்குறோன்ற மாதிரி அந்த 3 பேருமே சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த 3 பேர்ல 2 பேர் கிரிக்கெட் பெட்டிங்லாம் விளையாடுவாங்க. அதுல நிறைய காசை தோத்துடுறாங்க போல. இப்ப காசை கொடுத்தவர் ஒழுங்கா காசை சீக்கிரமா தரீங்கன்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆரிகா கிட்ட கேட்கலான்னு யோசிக்கிறாங்க. ஆரிகாவும் நிஷாவும் தான் ரூம்மேட்டா இருப்பாங்க. நிஷாவும் என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கன்னு ஆரிகா கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா ஆரிகாவோட அப்பா பிசினஸ்ல ஏகப்பட்ட லாஸ் ஏற்பட்டிருக்கும். இவங்க கிட்டயே இப்போ போதுமான காசு இல்ல. அதனால தான் வருஷா கேட்ட காசை தர முடியாது, எப்படி அவகிட்ட சொல்றதுன்னு தெரியலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? உன் காசு, நீ விருப்பப்பட்டா தரலாம், இல்லனா தர தேவையில்ல, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீ ஃபீல் பண்ணாதன்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பதான் கரெக்டா பசங்க 2 பேர்கிட்ட இருந்து கால் வருது. பசங்களும் காசு வேணும்னு கேக்குறாங்க. என்கிட்ட அவ்வளவு காசு இல்லடா, நான் இருந்தா தருவேன்ல, இப்ப என்கிட்ட இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை இவங்களால ஏத்துக்க முடியல. என்ன காசு தரமாட்டேன்னு சொல்றான்ற மாதிரி கோவப்படுறாங்க. இப்ப இவங்க 4 பேர் மீட் பண்ணி பேசுறாங்கல்ல, அப்போ 3 பேருமே காசு தரலன்னு செம்ம கோவத்துல இருக்காங்க. காசு தரல, இதுக்கப்புறம் எதுக்காக அவகிட்ட பேசணும், அவ கால் பண்ணா கூட நம்ம எடுக்க கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தப்பு, அவளே கஷ்டத்துல இருக்கா, புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இந்த நிஷா சொல்றாங்க. ஆனாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ஏத்துக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம்லாம் அவளை கண்டுக்க கூட கூடாதுன்ற மாதிரி பேசி முடிவு எடுக்கிறாங்க. ஆரிகாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசுவாங்க போல. அந்த மாதிரி கால் பண்ணலான்னு பார்த்தா இவங்க போனையே எடுக்க மாட்டாங்க. வேணும்ட்டே தான் திரும்ப திரும்ப கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக யாருமே போன் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இதை தாண்டி அவங்க 3 பேர் என்ன பண்றாங்கன்னா இவங்களை பத்தி தப்பு தப்பாலாம் போஸ்ட் போடுறாங்க, திட்டுற மாதிரிலாம் போஸ்ட் போடுறாங்க. ஆரிகாக்கு இது ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. இப்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்லயும் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத அப்பா கவனிக்கிறாரு. என்னமாச்சு, அப்பாவோட லாஸ் நினைச்சு ஃபீல் பண்றியான்னு கேக்குறாரு. இல்லப்பா, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் பண்றதை பத்தி சொல்றாங்க. அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதமா, சீக்கிரமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அப்பா தான் ஆறுதல்லாம் சொல்றாரு. இப்ப நிஷாவோட வீட்டுல எல்லாருமே பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஆரிகாக்கு எதிராக இவங்க நிறைய போஸ்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இப்பதான் நிஷா பாக்குறாங்க போல. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் போஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவ உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப ஹெல்ப் பண்ணா, இப்ப பண்ணல, அதனால தான் போட்டிருக்கோம், இல்ல நீ தலையிடாது அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. அப்பன்னு பத்தி யாரோ கதவை தட்டுறாங்க. கதவை திறந்து பார்த்தா ஆரிகா தான் திரும்பி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆரிகாவும் இவங்க கிட்ட ஃபீலிங்கா பேசுறாங்க. நான் உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டா தானே உங்களை பார்த்தேன், நீங்க எதுக்காக இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப அபியூஸ் பண்ற மாதிரி வேற போட்டிருக்கீங்க, எல்லாருமே இதை பத்தி தான் கேட்கறாங்கன்ற மாதிரி ஃபீல் பண்றாங்க. நிஷா தான் ஆறுதல் சொல்றாங்க. நிஷா தான் ஆரிகாக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க. திரும்பி நீங்க முன்ன மாதிரி இருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவங்களுக்கு டயர்டா இருக்கிறதுனால ரூம்ல படுக்கிறதுக்கு போயிடுறாங்க. அதை தாண்டி அவங்களுக்குள்ள நிறைய ஆர்குமெண்ட்லாம் போயிருக்கும். அந்த ஆர்குமெண்ட்ல என்னாச்சு ஏதாச்சு அப்படின்றதெல்லாம் நிஷாக்கு தெரிஞ்சிருக்காது. நிஷா காலையில் தான் கண் முழிச்சிருப்பாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது யாருமே வீட்டுல இருந்திருக்க மாட்டாங்க. ஆரிகாவோட பேகும் ஒரு ஷாலும் மட்டும் தான் இருந்திருக்கும். அதனால தான் இவங்க அப்பாக்கு கால் பண்ணி தகவலை கொடுத்திருப்பாங்க. அப்பாவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இது மூலியமா அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதோ பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி மைக்கேல் நினைக்கிறாரு. அன்னைக்கு வருஷா ஏதோ சொல்றதுக்காக வந்தால, இதை பத்தி கூட சொல்றதுக்காக வந்திருக்கலாம்னு சொல்றாரு. கண்டிப்பா பேய் அந்த 3 பேரையும் டார்ச்சர் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறமா இந்த ஷாலும் பேகும் இந்த வீட்டுல இருக்க தேவையில்ல, நான் போற வழியில எரிச்சிடுறேன்ற மாதிரி இது ரெண்டுத்தையும் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப எங்கேயாவது எரிச்சிடலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. திடீர்னு பார்த்தா ஷாலு காத்துல பறக்க ஆரம்பிக்குது.
வேணும்ட்டே ஒரு இடத்துக்கு அது பறந்து கூட்டு போற மாதிரியே இவருக்கு தோணுது. சரி ஃபாலோ பண்ணி போலான்ற மாதிரி இவரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஷால் இருக்கு பாத்தீங்களா, ஒரு இடத்துல கீழே விழுந்துருது. எதுக்காக ஷால் இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. இவரை விட்டுட்டு ஷாலினி வேற ஒருத்தவங்க கூட போனாங்க பாத்தீங்களா, அந்த நபர் தினமும் ஷாலினியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு போல. தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி ஷாலினிக்கு தோணுது. இத பத்திலாம் தீபா கிட்ட புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நீ தான் எனக்காக மைக்கேல் கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. மைக்கேல் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும் போது தீபாவும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஷாலினி அவ பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டா. ஷாலினி கூட இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்கவன் ரொம்ப டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றானா, திரும்பி உன் கூட பேசணும்னு ஆசைப்படுறா, நீ இந்த நாள் அவகிட்ட பேசுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்காக திரும்பி அவ கூட சேர்க்க பாக்குற, அவ ஒன்னும் என்னோட லைஃப்ல திரும்பி தேவையில்லைன்ற மாதிரி இவர் கோபமா பேசுறாரு. என்னதான் இருந்தாலும் நீ அவளை நினைச்சு ஃபீல் பண்றது எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்றது கேளு, அவளை கூட்டு வரேன், பேசி பாருன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு சின்ன பையன் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். அவன் தான் மைக்கேலுக்கு தகவலை கொடுத்து இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கான் போல. வந்த மைக்கேல் இருக்கார்ல, இந்த புடின்ற மாதிரி அந்த பையனுக்கு காசை தந்துடுறாரு. இப்ப பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள யாரையோ தேடிட்டு இருக்காரு. இந்த இடத்துல தான் அந்த விஜயும் பிரேமும் தம் அடிச்சிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. போலீஸ் தான் வந்துட்டாரு போலன்ற மாதிரி இவரை பார்த்து பயந்து ஓட பாக்குறாங்க. ஆனா இவர் இருக்கார்ல, ரெண்டு பேரையும் லாக் பண்ணி உட்கார வச்சிடுறாரு. பேய்க்கு பயந்து தான் இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாரு. இத பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நிஷாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் கேட்கறாங்க. அப்ப ஆரிகாவை நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படிதானேன்னு கேட்கறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. சரி நிஷாவை பாக்குறதுக்கு எதுக்கு நீங்க மூணு பேருமே வர மாட்டீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நிஷாவோட உடம்புல ஆரிகாவோட பேய் புந்து வர்ஷாவை அட்டாக் பண்றதுக்காக வந்துச்சான். வர்ஷா சொன்னதுல இருந்து நாங்க பயந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க. எப்படியாவது ஆரிகாவோட பேயை ஓட்டணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு தாயத்தை தராரு. இந்த தாயத்து மூலியமா நிஷா கிட்ட போங்க, நிஷாவோட கதையை முடிச்சாதான் இதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். இந்த தாயத்து இருக்கிறதுனால பேய் வராது, நீங்க ஈஸியா கதையை முடிச்சிடலாம்னு சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி இவர் கையில இருந்து தாயத்தெல்லாம் வாங்கிக்கிறாங்க. எதுக்காக இந்த மாதிரி மைக்கேல் பண்ணிருக்காருன்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப மைக்கேல் வீட்டுல உட்காந்து சரக்கச்சிட்டு இருக்காரு. அப்பதான் தீபா இருக்காங்க பாத்தீங்களா, ஷாலினி இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. நான் உனக்கு துரோகம் பண்ணதுக்காக தான் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம் போல, என்ன மன்னிச்சிரு, திரும்பி நம்ம ஒன்னா இருக்கலாம்ன்ற மாதிரிலாம் ஷாலினி கேக்குறாங்க. ஆனா இவர் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு வாட்டி தான் நான் ஏமாறுவேன், எல்லா வாட்டியும் நான் ஏமாற மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு இந்த கேப்ல தீபாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. எனக்கு தீபாவை தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் வெளிப்படுத்துறாரு. இதை கேட்கிற தீபாக்கும் இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கு. நிஷாவோட கதையை முடிச்சாதான் நீங்க தப்பிக்க முடியும்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவங்க மூணு பேருமே கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. வர்ஷா நீ கார்க்குள்ளேயே இரு, நாங்க ரெண்டு பேர் போய் கதையை முடிக்கிறோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் உள்ள வந்துட்டு இருக்காங்க. கதவு தட்டுற சவுண்டு நிஷாக்கு கேக்குது. நிஷா நார்மலா தான் இருக்காங்க. கதவை திறந்து இவங்க ரெண்டு பேரையும் வெல்கம் பண்றாங்க. எதுக்காகடா நான் கால் பண்ணும்போது கூட எடுக்கல, எதுக்காகடா என்ன அவாய்ட் பண்றீங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல, அதெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்ற மாதிரிலாம் பேசுறாங்க. நிஷாவும் தலை வாரிட்டு வந்துடுறன்ற மாதிரி ரூம்குள்ள போறாங்க. நிஷாவை எப்படி போட்டு தள்ளுறது அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் பிளான் போட்டுட்டு இருக்காங்க. நிஷா தலை வாரலாம்னு நினைக்கும் போது திடீர்னு பேய் இவங்க உடம்புக்குள்ள பூந்துருது போல. இவங்க வித்தியாசமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. நிஷா வர மாதிரியே தெரியல, உள்ள போய் நம்ம கதையை முடிச்சிடலான்னு இவங்க ரெண்டு பேர் யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் உள்ள வரும்போது நிஷா பேய் பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப சட்டுன்னு பேயா மாதிரி அட்டாக் பண்றதுக்கு வராங்க. இவனுங்க ரெண்டு பேருமே அந்த தாயத்தை வச்சு எப்படியாவது போக வச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த தாயத்தெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. பேய் இருக்கு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரையும் போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுது. ஈர ஒரு டம்மியான தாயத்தை தான் தந்திருப்பாரு. பேய் கையால இவங்களை சாக விடுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்காரு. இப்ப வெளியே இருக்க வர்ஷாவும் கால் பண்ணி பாக்குறாங்க. இவங்க போனையே எடுக்க மாட்டாங்க. சரி நம்மளே உள்ள போய் பார்க்கலான்ற மாதிரி வர்ஷாவும் காரை விட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப எதிர நிஷா பேய் மாதிரி வராங்க. வர்ஷா ஓடலாம் நினைக்கிறதுக்குள்ள நிஷா உடம்புக்குள்ள இருக்க பேய் இருக்கு பாத்தீங்களா, அவங்களோட கதையை முடிச்சிருது. சரியான நேரத்துக்கு ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியும் பாத்தீங்களா, இப்ப உடம்புல இருக்க பேயை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல்லாம் பண்றாரு. இப்ப நிஷா தூக்கத்துல இருந்து முழிக்கிறாங்க. அப்படி முழிச்சு பார்க்கும் போது ஹீரோ எதிர நின்னுட்டு இருக்காரு. என்னாச்சுன்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. அந்த மூணு பேருமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்றாரு. எது இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, உன் உடம்புக்குள்ள பேய் பூந்துதான் அவங்க மூணு பேரையும் சாவடிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பேயை புடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க. புடிச்சிட்டன்ற மாதிரி இவரும் பாட்டில முன்னாடி வைக்கிறாரு. உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுன்னு சொன்னேன், ஆனா சில விஷயங்களை நீ மறச்சிட்டன்ற மாதிரி நிஷாவை பார்த்து சொல்லிட்டு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி மறுநாள் நியூஸ்ல ஓடுறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த வீட்டுல 4 பேர் இறந்து போயிருக்கிறதா நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. 3 பேர் மட்டும் தானே இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க. ஆனா இந்த நிஷாவோட சேர்த்து 4 பேர் அந்த வீட்டுல இறந்து போயிருக்காங்க போல. இப்ப நியூஸ்ல எல்லாம் இது ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்த தீபா கவனிக்கிறாங்க. பக்கத்திலே தான் மைக்கேல் உட்காந்துட்டு இருக்காரு.
இவங்கள தானே உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன், இவங்க இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த இடத்துல தான் மைக்கேல் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்றாரு. ஆக்சுவலா மைக்கேல் அவங்களுக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, இவங்கள பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிச்சிருப்பாரு. ஆரிக்கான்னு ஒருத்தங்க மிஸ் ஆகுறாங்க, அந்த கேஸ ஒருத்தர் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த ஹேண்டில் பண்ணவர் சில டீடைல் சொல்லியிருப்பாரு. இந்த ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஏதோ பண்ணிருக்காங்க போல, ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய காசு வாங்கியிருக்காங்க. இந்த நிஷா கொண்டு எல்லாருமே நிறைய காசு வாங்கியிருக்கிறதா அவர் சொல்லியிருப்பாரு. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது நிஷா தான் ரொம்ப அதிகமா காசு வாங்கியிருக்கிறது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி கனவுல அந்த அப்பா பேசுறதுக்காக வந்தாரு பாத்தீங்களா, அவர் சொல்றதுக்குள்ள நம்ம முழிச்சிடணும்ன்ற மாதிரி அவங்க வேணும்ட்டே தான் நீங்க முழிச்சிருப்பாங்க. அப்பயே எனக்கு அவன் மேல ஹெவியா டவுட் வந்தது அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அதே மாதிரி ஆரிகாவோட ஷாலை எரிக்கலாம் நினைச்சாரு பாத்தீங்களா, காத்துல பறந்து போய் ஒரு இடத்துல விழுந்திருக்கும். இவங்க கனவுல ஒரு இடத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் இவர் வந்திருக்காரு. இப்ப அந்த பொண்ணோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, பேய் மாதிரி அந்த இடத்துல நின்னுட்டு இருக்காரு. அப்பா சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா பொண்ணு காணோன்னு தெரிஞ்சோன்னா அப்பா பதட்டப்பட்டிருப்பாரு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாரு. பொண்ணு எங்கன்ற மாதிரி இவரும் தேடி அலைஞ்சிருப்பாரு. உடம்பு முடியாம ஒரு ஸ்டேஜ்ல இவருமே இறந்து போயிருப்பாரு. இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் தான் பொண்ணு ஏற்கனவே பேய் ஆயிட்டான்றது இவருக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்ணு என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்லியிருப்பாங்க. அது என்னன்றத விஷுவலா நமக்கும் காட்டுறாங்க. ஆக்சுவலா 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் காசை ஏமாத்தி வாங்கினாங்கன்ற மாதிரி காமிச்சாங்கல்ல, மெயின் கல்பிரேட்டே இந்த நிஷாவா தான் இருப்பாங்க. நிஷா தான் அவளை ஏமாத்தி நிறைய காசு வாங்குவாங்க. நான் தான் ஏமாத்துறேன்னு பார்த்தா நீங்களும் ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் 3 பேர்கிட்ட கேட்டிருப்பாங்க. அவ காசு தரதை நிறுத்திட்டால, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிஷா தான் சொல்லியிருப்பாங்க. அவகிட்ட பேசவே வேணாம், அவளை டிப்ரெஷனுக்குள்ள தள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அவ திரும்பி வரும்போது நிஷா மட்டும் சப்போர்ட் பண்ணதா நிஷா சொன்னாங்கல்ல, அது உண்மை கிடையாது. நிஷாவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து திட்டதான் செஞ்சிருப்பாங்க. எனக்கு டயர்டா இருக்கு, நான் படுக்க போறேன்னு படுக்கிறதுக்காக போயிருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப கலாய்ச்சிட்டு இருக்காங்கல்ல, இந்த பொண்ணுக்கே கோவம் வந்துரும். இந்த பொண்ணு இருக்கால, வர்ஷாவோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கா, விடுன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. இவன் நெரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பையன் பின்னாடி அடிச்சிடறான். அப்படி அடிச்சதுல இவ பொத்தினி கீழே விழுந்துடுறா. தலையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அசைவே இல்லாம இருக்கிறத வச்சு இறந்து போயிட்டான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இத பத்தி நிஷா கிட்ட சொல்லணும்னு சொல்றாங்க. நிஷாக்கும் பயம் வந்துருது. எல்லாருமே சேர்ந்த மாதிரி பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் முடிவு எடுக்கிறாங்க. ஸ்டார்டிங் 3 பேர் தானே பாடியை டிஸ்போஸ் பண்ண மாதிரி காமிச்சாங்க. அந்த சமயம் கார் ஆன்ல இருந்திருக்கும், அந்த காருக்குள்ள தான் நிஷா இருந்திருப்பாங்க. ஆக மொத்தத்துல 4 பேர் சேர்ந்து தான் டிஸ்போஸ் பண்ணிருக்காங்க. அன்னைக்கு வருஷா ஏதோ சொல்ல வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, நம்ம பண்ண விஷயத்துக்காக பேயாவை வந்து பழி வாங்குறான்ற மாதிரி தான் சொல்ல வந்திருப்பாங்க. அதாவது நம்ம பண்ண விஷயத்துக்குன்னு தான் சொல்ல வந்திருப்பாங்க. அந்த ஆரிகாவோட அப்பாவுமே நீங்களாம் சேர்ந்து என்னோட பொண்ணை கொன்னுட்டீங்களேன்ற மாதிரி தான் சொல்ல வந்திருப்பாரு. அதுக்குள்ளதான் இவங்க கண்முழிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங் 2 பேரும் நிஷா கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல தானே வந்தாங்க. அவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி தான் உடம்புல இருக்க பேய் அவங்க 2 பேரோட கதையை முடிச்சிருக்கும். இவங்க 4 பேருமே சாக வேண்டியவங்க அப்படின்றத மைக்கேல் புரிஞ்சுப்பாரு. அதனால தான் இந்த தாயத்தை வச்சு பேயை ஓட்டுறதுக்காக போங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. பேய் இருக்கு பாத்தீங்களா, அவங்க 3 பேரை சாவடிச்சிருக்கோம். இதை தாண்டி மெயின் கல்பிரேட்டே நிஷா தானே. நிஷா முன்னாடி அந்த பாட்டில வச்சிருப்பாரு. நீ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்றேன்னு போய் சொல்லிட்ட, அதுக்கு அனுபவி அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த பாட்டில் வேகமா ஆடுது. ஒரு ஸ்டேஜ்ல கீழே விழுந்து உடஞ்சிருது. அதுக்குள்ள இருக்க பேய் ரிலீஸ் ஆயிருது. வெளியே வந்த அந்த ஆரிகா இருக்காங்க பாத்தீங்களா, கொடூரமா நிஷாவோட கதையை முடிச்சிருப்பாங்க. கெட்டவனை விட மோசமானவன் யார் தெரியுமா, நல்லவன் மாதிரி நடிக்கிறவன் தான். அதுக்குதான் அந்த மாதிரி ஒரு தண்டனை தந்தன்ற மாதிரி மைக்கேல் சொல்லிட்டாரு. சோ இப்படிதான் 4 பேருமே இறந்திருக்காங்க. இப்ப படத்தோட கதை உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.